ஹாய் காய்ஸ், வெல்கம் டு த சேனல். இன்னைக்கு வீடியோவில் உங்கள் பர்சனோட டீப் ஃபீலிங்ஸ் என்ன, ஸோ அவங்க ஆழ் மனசில் உங்களை பற்றி என்ன மாதிரியான ஃபீலிங்ஸ் இருக்குது, என்ன எவ்வளோ எமோஷன்ஸை வந்து மறைச்சி வச்சுக்கிட்டு இருக்காங்க. ஏன்னா நமக்கு ஆழ் மனசில் இருக்கிற விஷயங்கள் வந்து எல்லாமே வந்து தெரியாது, நமக்கே தெரியாது, நம்ம என்ன நினைக்கிறோம் நமக்கே தெரியாமல் இருக்கும். ஸோ உங்கள் பர்சன் ஒரு சப்கான்சியஸ் மைண்டில் வந்து என்னெல்லாம் யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க, உங்களை பற்றி என்ன நினைக்கிறாங்க அப்படிங்கிறத இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம். இது ஒரு கலெக்டிவ் ரீடிங், உங்களுக்கு ரெசனேட் ஆகிறது மட்டும் எடுத்துக்கோங்க. அண்ட் டைம்லெஸ் ரீடிங், இது நீங்கள் எந்த டைம் பார்த்தாலும் உங்களுக்கு ரெசனேட் ஆகும். ஸோ ஃபர்ஸ்ட் உங்கள் பர்சனோட டீப் ஃபீலிங்ஸ் என்னன்னு நம்ம பார்த்துடலாம். ஓகே, உங்கள் பர்சனை நினச்சிக்கோங்க. உங்கள் பர்சன் நினச்சிக்கோங்க. அவங்க நேமை ரிப்பீட் பண்ணுங்க. ஓகே, ஓகே, உங்கள் பர்சனோட ஃபீலிங்ஸ். ஸோ 24/7 உங்கள் ஞாபகம் இருக்குது, சரியா? ஃபுல்லும் உங்களை பற்றி தான் நினச்சிக்கிட்டு இருக்காங்க. வேலையில் இருக்கிறப்ப, இல்லை ஃபேமிலியோடு இருக்காங்க, இல்லை ஃப்ரெண்ட்ஸோடு இருக்காங்க, யார் கூட இருந்தாலும், அவங்க கூட எத்தனை பேர் இருந்தாலும் அவங்களோட தாட்ஸ், அவங்களோட எண்ணங்கள் உங்களை பற்றி மட்டும்தான் இருக்குது. அவங்களே நினைக்கிறாங்க, அவங்களால வந்து உங்களை நினைக்காமல் இருக்க முடியல. ஸோ தாட்ஸ் ரொம்ப ரொம்ப ஹெவியாக இருக்குது, அது உங்களுக்கு ரொம்ப பேர்டன் கொடுக்குது, தூங்க விடாமல் பண்ணுது. ஓகே, உங்களை நினைக்காமே இருக்க முடியல, அந்தளவுக்கு உங்களோட தாட்ஸ் வந்து நினச்சிக்கிட்டே தான் இருக்காங்க. அது அவங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. பட் அவங்களால எதுவுமே பண்ண முடியல, சரியா? பிளாக்டு. அவங்களால எதுவுமே, எந்த ஆக்ஷனுமே எடுக்க முடியாத ஒரு சூழ்நிலையில் இருக்காங்க. அண்ட் ஐ திங்க் இந்த எனர்ஜி பார்க்கும்போது நீங்கள் அவங்களை ரொம்ப ஹர்ட் பண்ணிகிட்ருக்கீங்க உங்கள் பிஹேவியர்லேன்னு எனக்கு தெரியுது. ஐ மீன், இப்போ நீங்கள் வந்து செப்பரேஷனில் இருக்கலாம், பேசாமல் இருக்கலாம், பட் இந்த எனர்ஜியில் உங்கள் பர்சன் சொல்ல வரதை பார்க்கும்போது அவங்க ரொம்ப ஹர்ட் ஆகிட்டுருக்காங்க. ஓகே, உங்களோட எனர்ஜி ஆகட்டும், உங்களோட நடவடிக்கை ஆகட்டும், நீங்கள் உங்கள் பர்சன்ட்டை வந்து எந்த மாதிரி பிஹேவ் பண்ணுறீங்களோ இப்போ அட் ப்ரெசண்ட்டில், அதை நினச்சி ரொம்பவே வலி வேதனை அனுபவிச்சுக்கிட்டு இருக்காங்க. ஆல்ரெடி உங்களோட தாட்ஸ் வேறு, ரைட்? ஆல்ரெடி உங்களை பற்றி நிறையா நினைக்கிறாங்க, அதுலேருந்தே அவங்களால வெளியில் வர முடியல. இதில் உங்களோட பிஹேவியரும் அவங்களை இன்னும் காயப்படுத்துதுன்னு சொல்கிறாங்க. ஸோ அவங்களால நினச்சாலும் வெளியில் போக முடியாத மாதிரி இருக்காங்க. அண்ட் நீங்கள் ரொம்ப ஒரு பியூரான ஜென்யூனான சோல் நினைக்கிறாங்க. ஐ திங்க் நீங்கள் ரொம்ப ஒரு கைண்டான பர்சன் நினைக்கிறேன். வியூவர்ஸ், இதை பார்க்குறவங்க, நீங்கள் ரொம்ப ரொம்ப கைண்டான பர்சன். அவங்களே சொல்கிறாங்க, உன்னோட லவ்வை என்னால் ஹேண்டில் பண்ண முடியல, நான் உன்னோட அன்புக்கும் உன்னோட லவ்வுக்கும் வந்து எனக்கு எந்த தகுதியும் கிடையாது அப்படின்னு அவங்க நினைக்கிறாங்க. ஏன்னா நீங்கள் ரொம்ப ஒரு டூ நைஸ் அப்படின்னு ஃபீல் பண்ணுறாங்க. ரொம்ப ரொம்ப பியூர் சோல். உங்கள் பர்சன்ட்ட அவ்வளோ அழகாக பிஹேவ் பண்ணியிருக்கீங்க, ரொம்ப ஜென்டிலாக, ரொம்ப அமைதியாக, அவ்வளோ லவ் காமிச்சிட்டு ஒரு நல்ல ஒரு கம்ப்ளீட்டான ஒரு லவ் காமிச்சிருக்கீங்க. மனசில் வந்து எதுவுமே இல்லாமல், ஒரு மாஸ்கே இல்லாமல் ரொம்ப அழகான லவ், ஒரு பியூரான லவ்னு சொல்லுவோம்ல, அதை வந்து உங்கள் பர்சன் கொடுத்துருக்காங்க. பட் அது அவங்க வேல்யூ தெரியல, அதை அவங்க மிஸ்யூஸ் பண்ணியிருக்காங்க. எந்த மாஸ்க்கும் இல்லாமல், எந்த ஒரு ரகசியமும் இல்லாமல் கம்ப்ளீட்டாக நீங்கள் நம்பியிருக்கீங்க இந்த பர்சனை. ஸோ அவங்க உங்ககிட்ட அக்செப்ட் பண்ணியிருக்க மாட்டாங்க. பட் அவங்களுக்கே தெரியுது, அவங்களோட ஆழ் மனசில் வந்து நல்லாவே அவங்களுக்கே தெரியாத ஒரு விஷயம் என்னன்னா, உங்களோட அன்புக்கு வந்து தகுதி இல்லை அப்படிங்கிற மாதிரி தான் அவங்க கண்டிப்பாக நினைக்கிறாங்க. பட் மேபி அது உங்ககிட்ட வந்து அக்செப்ட் பண்ணாமல் இருந்திருக்கலாம். ஓகே, ஒத்துக்காமல் இல்லை அப்படின்னு ஒரு ஈகோவில் கூட இருக்கலாம். பட் அவங்க உண்மையாக உங்ககிட்ட சொல்ல வர ஃபீலிங்ஸ் தான் நான் இங்கே பார்க்குறோம், சரியா? இதெல்லாம் அவங்க உங்ககிட்ட சொல்லணும்னு நினச்சி சொல்லாமல் மறைக்கிற விஷயங்கள். இப்போ நீங்கள் அவங்க லைஃப்பில் இல்லை. ஸோ அதான் கண்டிப்பாக இப்போ வந்து நோ கான்டாக்டில் இருக்கீங்க. அவங்கவுங்க லைஃப்பில் ஃபோக்கஸ் பண்ணிகிட்டு இருக்கீங்க. ஸோ நீங்கள் இருக்கும்போது அவங்க லைஃப் எவ்வளோ பிரைட்டாக இருந்தது, இப்போ அவங்க ஒரு இருட்டில் இருக்கிற மாதிரி ஃபீல் பண்ணிகிட்ருக்காங்க. கம்ப்ளீட்டாக ஒரு டார்க்னஸ். ஓகே, சில பேர் வந்து ஐ திங்க் இது ஜஸ்ட் நான் சொல்கிறேன், சில பேர் வந்து ஓவர் டிப்ரெஷனில் மேபி கவுன்சிலிங் போகலாம், ஒரு ஹீலிங் போகலாம் உங்கள் பர்சன். ஸோ நீங்கள் உங்களை ரொம்ப மிஸ் பண்ணுறாங்க.
ரைட். உங்களை ரொம்ப மிஸ் பண்ணுறாங்க. நீங்கள் கொடுத்த வெளிச்சம் வந்து அவங்க வாழ்க்கையில் இல்லை. ஸோ நீங்கள் கூட இருந்தாலே உங்களுக்கு அவ்வளோ வெளிச்சம், அவ்வளோ நம்பிக்கையாக இருந்திருக்கும். இப்போ அவங்க லைஃப்பில் ரொம்ப டிப்ரெஷன் போகுது. மேபி கவுன்சிலிங் போகலாம், சைக்காட்ரிஸ்ட்டை போய் மீட் பண்ணலாம், இல்லை ஹீலிங் எடுத்துக்கலாம், மெடிசன்ஸ் எடுத்துக்கலாம். சிலர் வந்து அந்த அளவுக்கு டிப்ரெஷனான ஒரு ஸ்டேஜில் இருக்கிற மாதிரி தெரியுது. ஓகே, உங்கள் பர்சன் எந்த மாதிரி உங்கள்கிட்ட மூவ் பண்ணியிருக்காங்கன்னு அவங்களுக்கு நல்லாவே தெரியுது. தெரிஞ்சுதான் அந்த மாதிரி நடந்திருக்காங்க. அவங்க இமோஷன்ஸை தாண்டி எது லாஜிக்கோ அதுக்கு தான் வந்து முக்கியத்துவம் கொடுத்துருக்காங்க. சரியா? நீங்கள் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் இமோஷன்ஸ் காமிச்சிருக்கீங்க, அவ்வளோ லவ் கொடுத்துருக்கீங்க. ஆனால் உங்கள் பர்சன் அந்த லவ்வை அழகாக வாங்கிக்கிட்டாங்க, அதில் அவங்க நல்லா என்ஜாயும் பண்ணிட்டாங்க. அவங்க எனர்ஜியை வந்து நீங்கள் ரொம்ப பாசிட்டிவாக வச்சுருந்துருக்கீங்க. ஓகே, அவங்க எந்த ஸ்ட்ரெஸ் இல்லாமல் அவங்க லைஃப்பில் போகிறதுக்கு, அவங்க கரியரில் ஸ்ட்ரெஸ் இல்லாமல் அடுத்தடுத்த க்ரோத் பார்க்கறதுக்கு நீங்கள் அந்த அளவுக்கு உங்கள் லவ் கொடுத்துருக்கீங்க. ஆக்சுவலாக உங்கள் ஸ்ட்ரெஸ்லேருந்து வெளியில் வர்றதுக்கு நீங்கள் தான் மெயினான ரீசனாக இருந்திருப்பீங்க. ஐ மீன் இந்த நோ கான்டாக்டுக்கு முன்னாடி நீங்கள் நார்மலாக 2 பேர் ரிலேஷன்ஷிப்பில் இருக்கும்போது அந்த மாதிரி இருந்திருப்பீங்க. ஸோ அவங்க பட் அவங்க உங்ககிட்ட வந்து மைண்ட்லேருந்து தான் வந்து உங்களை அப்படி தான் வந்து நடத்தியிருக்காங்க. இவங்க கூட ஐ மீன் உங்கள் கூட இருந்தால் லைஃப் இவ்வளோ சந்தோஷமாக இருக்குது, ஓகே இந்த அளவுக்கு லவ் காமிச்சா போதும், ஓகே இது நமக்கு நம்ம ரொம்ப இமோஷனலாக அட்டாச் ஆக வேணாம். அட்டாச் ஆகிட்டோம்னா ப்ராக்டிக்கலாக அந்த லைஃப் வந்து ஒத்து வராது. ஏதோ ஒரு விஷயத்தில் வந்து அவங்க பிளாக்காக இருக்காங்க. ஐம் பிளாக்டுன்னு வேறு வருது. ஏதோ ஒரு விஷயத்தில் அவங்க ஸ்ட்ரக் ஆன மாதிரி தெரியுது. அது என்ன, நீங்கள் சுச்சுவேஷனுக்கு தகுந்த மாதிரி எடுத்துக்கோங்க. உங்கள் மேலே லவ் இருக்குது, நிறைய டீப் லவ் இருக்குது, ரொம்ப மிஸ் பண்ணுறாங்க, அது டிப்ரெஷனுக்கே கொண்டு போகுது. பட் அவங்களால எந்த ஆக்ஷனுமே எடுக்க முடியாத ஒரு சுச்சுவேஷனில் இருக்காங்க. அவங்க ரொம்ப வந்து ஒரு செல்ஃபிஷாக வந்து யோசிச்சிருக்காங்கன்னு கூட சொல்லலாம். ஓகே, உங்கள் இமோஷன்ஸ் ஃபீலிங்ஸ்க்கு வந்து அவங்க வேல்யூ பண்ணலை. உங்கள் பர்சன் ஷியோர் உங்கள் இமோஷன்ஸ் ஃபீலிங்ஸ்க்கு வேல்யூ பண்ணலை. உங்களை ரொம்ப ரொம்ப கிராண்டடாக எடுத்திருக்காங்க. உங்களே ரொம்ப ஹர்ட் பண்ணியிருந்திருக்காங்க. மேபி இப்போ நீங்கள் அவங்கள ஹர்ட் பண்ணலாம். ஹர்ட்டிங் மீன்ஸ் அமைதியாக இருந்தே நீங்கள் அவங்களுக்கு வந்து ஒரு பனிஷ்மெண்ட் கொடுத்துக்கிட்டு இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். நிறையா பேர் இதை பார்க்குற வியூவர்ஸ் ரொம்ப சைலண்ட் ஆகிட்டீங்க. அது நல்லா தெரியுது. உங்களோட பிஹேவியர் வந்து அவங்களை ரொம்ப ரொம்ப டீப்பாக ஹர்ட் ஆகுது. ஒரு டிப்ரெஷன் போகிற அளவுக்கு வந்து அவங்க ஹர்ட் வந்து ஆகிட்டு இருக்காங்க. ஸோ நீங்கள் இல்லாத லைஃப்பில் இப்போ எப்படி இருக்காங்க அப்படின்னு எனக்கு சொல்ல தோணுதுன்னா, ரெகுலர் லைஃப் இருக்குது. ஓகே, ரொட்டீன் லைஃப் அவங்களுக்கு போயிட்டு தான் இருக்குது. ஓகே, எப்பயும் போல் வேலைக்கு போகிறாங்க, வேலைக்கு போகிறது, வீட்டுக்கு வர்றது, பிஸ்னஸ் பண்ணுறது அதெல்லாம் இருக்குது. ஓகே, பட் அந்த எக்ஸைட்மெண்ட் இல்லை. எதுக்காக வாழ்கிறோம் அப்படிங்கிறதே அவங்களுக்கு தெரியல. என்ன நம்மளோட கோல், என்ன எதிர்காலம், இதை எதை நோக்கி போகுது. என் லைஃப் வந்து எதுவுமே இல்லாமல் எம்டியாக இருக்குது, என் பர்சன் இல்லாமல் என் லைஃப் ரொம்ப எம்டியாக இருக்குது, ஒரு எக்ஸைட்மெண்ட்டே இல்லாமல் போயிட்டுருக்காங்கன்னு சொல்லலாம். ஓகே, ஜஸ்ட் வெளியில் வந்து பார்க்குறவங்களுக்கு வந்து உயிரோடு இருப்போம் அப்படின்னு சொல்லுவோம்ல, மனசளவில் வந்து நம்ம ரொம்ப அமைதியாகிடுறது, வாழ்க்கையில் எந்த ஒரு பிடிப்பும் இல்லாமல், எது மேலே இன்ட்ரெஸ்ட் இல்லாமல் ஜஸ்ட் ஒரு வாழ்க்கை வாழ்வோம்ல, அந்த மாதிரி வாழ்க்கை தான் அவங்க பர்சன் வாழ்ந்துட்டுருக்காங்க, வேறு வழி இல்லாமல். ஸோ அந்த வாழ்க்கையை வாழ்ந்து தான் ஆகணும். ஸோ இப்போ அந்த மாதிரியான ஒரு வாழ்க்கை தான் அவங்க பர்சன் வாழ்ந்துட்டுருக்காங்க. அவங்க பர்சனை நினச்சிக்கோங்க. அவங்களோட ஃபீலிங்ஸ் என்னென்னு பார்த்துடலாம். அவங்க பேரை ரிப்பீட் பண்ணுங்கள். அதை பிளாக்டாக இருக்காங்க இல்லையா? ஸோ உங்ககிட்ட பேசுகிறதுக்கெலாம் வந்து இப்போ பேச வர்றதுக்கு வந்து ரெடி இல்லைன்னு தான் சொல்கிறாங்க. ஓகே, ஏதோ ஒரு விஷயத்தில் வந்து மாட்டிகிட்டு இருக்காங்க, நல்லா தெரியுது. பட் எந்த எஃபர்ட்லாம் போட மாட்டாங்க. அந்த ஃபீலிங்ஸோடு சரி, ஓகே எவ்வளோ டிப்ரெஷன் போனாலும் சரி, நான் எந்த ஆக்ஷன் எடுக்க மாட்டேங்கிற மாதிரி தான் இருக்காங்க. ஈவன் பேசுகிறதுக்கு கூட அவங்க ரெடியாக இல்லை. ஐ திங்க் அவங்க பேச கொஞ்சம் சிலர் வந்து பயப்படலாம். ஓகே, சிலர் பயப்படலாம், சிலருக்கு வந்து கொஞ்சம் தயக்கம், பயம் அந்த மாதிரி இருக்குது. உங்கள் பிஹேவியர் அவங்கள வந்து பயமுடுத்துகிற மாதிரி இருக்குது. ஓகே, அவங்க நல்லாவே ஃபீல் பண்ணுறாங்க. பட் இது உங்ககிட்ட வந்து எத்தனை பேர் சொல்லியிருக்காங்கன்னு எனக்கு தெரியாது. ஏன்னா உங்களை தாண்டி அவங்கள வந்து வேறு யாரையுமே அவங்க லைஃப்பில் நினச்சி பார்க்க முடியல. அது ஒரு விஷயம். நீங்கள் புரிஞ்சுக்கிட்ட அளவுக்கு வேறு யாருமே அவங்கள புரிஞ்சுக்கலேன்னு அவங்க நினைக்கிறாங்க. ஓகே, நல்லாவே தெரியுது. நீங்கள் அந்த அளவுக்கு ஒரு புரிதலோடு இருந்திருக்கீங்க. நிறையா நீங்கள் வந்து காம்ப்ரமைஸ் பண்ணியிருக்கீங்க, நிறைய அட்ஜஸ்ட் பண்ணி போயிருக்கீங்க. இங்கே பாருங்கள், பாட்டம் டெக்கில் அவங்க உங்களை ரொம்ப ரொம்ப ஹர்ட் பண்ணியிருக்காங்க. உங்களை ட்ரீட் பண்ணது வந்து உங்களுக்கு, நீங்கள் வந்து யூ ஆர் நாட் டிசர்விங்னு சொல்லலாம். ஓகே, உங்களை வேறு லெவலில் பார்த்துருக்கணும். ஆல்ரெடி நம்ம சொன்னோம் இல்லையா, நீங்கள் வந்து ஒரு ஜென்யூனான சோல், நீங்கள் ஒரு யூனிவர்ஸோட சைல்டுன்னு வச்சுக்கோங்களேன். நீங்கள் வந்து ஒரு யூனிவர்ஸோட சைல்டு. ஓகே, அந்த மாதிரி உங்களை ஒரு பியோர் சோலை வந்து எவ்வளோக்கு எவ்வளோ வந்து ஹர்ட் பண்ண முடியுமோ, எவ்வளோ தப்பாக ட்ரீட் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு உங்களை வந்து உங்கள் வேல்யூ
தெரியாமல் ட்ரீட் பண்ணியிருக்காங்க. ஐ திங்க் உங்களை வந்து உங்கள் யூனிவர்ஸ் வந்து உங்கள் பர்சனுக்கு ஒரு கிஃப்டாக கொடுத்துருக்கு. பட் அந்த கிஃப்டோட வேல்யூ வந்து அவங்களுக்கு தெரியாமல் நடத்தியிருக்காங்க. அவங்களுக்கு தெரியல இது வந்து யூனிவர்ஸ் கொடுத்த கிஃப்ட்னே அவங்களுக்கு தெரியல. இதுக்கு முன்னாடி அவங்க நிறையா ரிலேஷன்ஷிப்பில் இருந்திருக்கலாம், ஆர் நிறையா பேரை வந்து க்ராஸ் பண்ணி வந்திருக்கலாம். ஸோ அதே மாதிரி உங்களே நினச்சிட்டாங்க. ஓகே, நீங்கள் ஒரு யூனிவர்ஸோட கிஃப்ட்டுங்கிறதே அவங்களுக்கு தெரியாமல் அவங்கள ட்ரீட் பண்ணியிருக்காங்க. ஏன்னா நீங்கள் வந்து வேறு லெவலில் வந்து அவங்களே ட்ரீட் பண்ணியிருக்கீங்க. ஹை லெவலில் நீங்கள் அவங்கள பெடஸ்டலில் வச்சுருக்கீங்க. பட் அவங்க வந்து உங்களை ரொம்ப வந்து ஈஸியாக எடுத்துக்கிட்டாங்கன்னு சொல்லலாம். ஓகே, ரொம்ப கேஷுவலாக ஈஸி ரிலேஷன்ஷிப் அந்த மாதிரி தான் எடுத்துக்கிட்டாங்க. உங்ககிட்ட ஃபிசிக்கல் டிசையர் அதிகமாக இருக்குது. உங்கள் பர்சனுக்கு ஃபிசிக்கல் அட்ராக்ஷன், ஃபிசிக்கல் டிசையர் அது ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்குது. இப்போ நீங்கள் காண்டாக்டில் இல்லாத டைமில் கண்டிப்பாக மிஸ் பண்ணுறாங்க. ஓகே, உங்கள் கூட தனியாக ஸ்பெண்ட் பண்ணணும், நிறையா பேசணும் அப்படிங்கிற ஆசையெல்லாம் இருக்குது. பட் அவங்க கண்டிப்பாக பண்ண மாட்டாங்க. ஏதோ ஒரு விஷயம் அவங்களுக்கு பிளாக்டாக இருக்குது, அது நல்லாவே தெரியுது. ஓகே, அவங்க உங்களை ட்ரீட் பண்ண விதம் வந்து தப்புன்னு நான் சொல்லியிருந்தேன் இல்லையா? அது வந்து எனக்கு டைம் கிடச்சா, ஐ மீன் நான் டைம் ட்ராவல் பண்ண முடிஞ்சா நான் அகைன் போய் நான் இந்த விஷயத்தை வந்து வேறு மாதிரி ட்ரீட் பண்ணியிருப்பேன். உன்னை நான் வந்து வேறு லெவலில் வந்து நான் உன்னை பார்த்துருந்துருப்பேன், உனக்கு அவ்வளோ லவ் கொடுத்துருந்துருப்பேன், உன்னை பெடஸ்டலில் வச்சுருந்துருப்பேன், உன்னை நிறையா வேல்யூ பண்ணியிருப்பேன், நம்ம ரிலேஷன்ஷிப்பை நான் வேறு விதமாக கொண்டு போயிருப்பேன், நான் தப்பு பண்ணிட்டேன் அப்படின்னு நினைக்கிறாங்க. பட் இந்த நினைப்பெல்லாம் இருக்குது. ஆனால் இப்போ அவங்களால எதுவுமே பண்ண முடியாது. ஓகே, ரொம்ப பிளாக்டு, ஏதோ ஒரு விஷயத்தில் மாட்டிகிட்டு இருக்காங்க. அதான் நான் அகைன் சொல்கிறேன். பட் இதே வந்து ஒரு அவங்க முன்னாடி போய் அவங்க பார்க்கணும் அப்படின்னா, ஐ மீன் இந்த ரிலேஷன்ஷிப்பை வேறு லெவல் வேறு மாதிரி கொண்டு வந்திருக்கலாம் அப்படிங்கிற மாதிரியான தாட்டும் அவங்களுக்கு கண்டிப்பாக இருக்குது. இப்போதைக்கு அவங்க எதுவுமே சொல்ல மாட்டாங்க, மனசில் இருக்கிற எதுவுமே சொல்ல மாட்டாங்க. நீங்கள் இந்த மாதிரி ரீடிங் பார்த்து தெரிஞ்சுக்கிட்டா தான். ஓகே, இந்த மாதிரி ரீடிங்கில் தான் வந்து உங்களுக்கு அவங்க மனசில் இருக்கிறது என்னன்னு தெரியுமே தவிர அவங்களா வந்து எதுவுமே எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுற மாதிரி தெரியல. சரியா? நீங்கள் வந்து அவங்கள ரொம்ப ஹர்ட் பண்ணிட்டுருக்கீங்க. பாருங்களேன், இந்த கார்டு வந்து டோன்ட் ட்ரீட் மீ த வே யூ டூ. சரியா? இப்போ நீங்கள் ரொம்ப அவங்க சைலண்ட்டாக இருந்து அவங்கள வந்து கொண்டுகிட்டு இருக்கீங்கன்னு சொல்லலாம். ரொம்ப சைலண்ட்டாக இருக்கீங்க. நமக்கே தெரியும் சைலண்ட்டாக இருக்கிறது வந்து ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு விஷயம். சரியா? நீங்கள் அந்த விஷயத்தை ஸ்ட்ராங்காக எடுத்திருக்கீங்க, கரெக்டாக எடுத்திருக்கீங்க. உங்கள் பர்சனுக்கு இதுதான் கரெக்டான ஒரு ரிப்ளைங்கிற மாதிரி கொடுத்துட்ருக்கீங்க. மெசேஜ் பண்ணியோ கால் பண்ணியோ உங்களோட நியாயங்களை வந்து நீங்கள் எக்ஸ்பிளைன் பண்ணுற மாதிரியே இல்லை. நீங்கள் ரொம்ப சைலண்ட் ஆகிட்டீங்க. ஸோ இது ரொம்ப ஒரு பவர்ஃபுல்லான மூவ். இந்த பவர்ஃபுல்லான மூவ்னால தான் அவங்க வந்து அங்கே கொலாப்ஸ் ஆகிட்டாங்க. சரியா? அவங்களுக்கு நிறைய கன்ஃபியூஷன், எதுவுமே பண்ண முடியல. நான் இதுக்கு வந்து தகுதியே இல்லை, என்கிட்ட இந்த மாதிரி நடந்துக்காத அப்படிங்கிறாங்க. ஓகே, நம்ம பேசுறதுல நம்ம செப்பரேஷனில் தான் இருக்கோம், நமக்குள்ள நிறைய ப்ராப்ளம்ஸ் வந்துருச்சு, நான் உன்னை ட்ரீட் பண்ணது தப்பு தான். பட் அதுக்காக நீ இந்த மாதிரி நீ ட்ரீட் பண்ணாத, அட்லீஸ்ட் என்னை திட்டிடு, என்கிட்ட பேசிடு, என்னன்னாவது ஒரு கன்க்ளூஷன் சொல்லிடு. நீ எதுவுமே சொல்லாமல் நீ இவ்வளோ சைலண்ட்டாக இருக்க. சிலர் சைலண்ட்டாக இருக்கலாம், இல்லை சிலர் வந்து ஒரு ஃப்ரெண்டு மாதிரி, ஃப்ரெண்டாக கூட இல்லை, ஒரு ஸ்ட்ரேஞ்சர் மாதிரி. சரியா? யாரோ அந்த மாதிரி, நீ யாரோ நான் யாரோ அப்படிங்கிற மாதிரி மெசேஜ் போகிறது, ஒரு ப்ரொஃபஷ்னலாக பேசுறது, ஜஸ்ட் ஒரு தேர்ட் பர்சன் மாதிரி நீங்கள் பிஹேவ் பண்ணிட்டு இருக்கீங்க. ஓகே, எவ்வளோக்கு எவ்வளோ க்ளோஸாக இருந்தீங்களோ அந்த க்ளோஸ்னஸ்லாம் இப்போ இல்லை. ஜஸ்ட் ஒரு தேர்ட் பர்சன் மாதிரி தான் நீங்கள் வந்து அவங்ககிட்ட நடந்துகிட்டு இருக்கீங்க. ஸோ நீங்கள் அவங்களை நடத்துகிற விதம் வந்து நான் தகுதி இல்லை, இந்த மாதிரி நீ நடத்தாத அப்படி தான் சொல்கிறாங்க. ஸோ ஓவராலாக பார்க்கும்போது நிறைய லவ் இருக்குது, நிறையா மிஸ் பண்ணுறாங்க, அதை தாண்டி உங்களை நிறைய யோசிக்கிறாங்க. அப்சஸ்டுன்னே சொல்லலாம். பட் அப்சஸ்டாக இருக்கிறது வந்து ஒரு நெகட்டிவான விஷயமா தான் எனக்கு தெரியுது. உங்களை 24 மணி நேரமும் உங்களை பற்றி யோசிச்சுக்கிட்டே இருக்கிறதுக்கு ஏதாவது ஒரு ஸ்டெப்பு எடுக்கலாம் இல்லையா? பட் அவங்க ஸ்டெப் எடுக்கிறதுக்கெலாம் ரெடியாக இல்லை. நிறைய லவ் இருக்குது, பட் உங்ககிட்ட நான் பேச மாட்டேன், நான் எதுவுமே வந்து என் மனசில் இருக்கிறதெல்லாம் சொல்ல மாட்டேன் அப்படின்னு தான் சொல்கிறாங்க. ஆனால் நீ நடந்துக்கிறது நீ ரொம்ப ஹர்ட் பண்ணிகிட்ருக்கு, நீ தான் வந்து எனக்கு நீ தான் என்னை புரிஞ்சுக்கிற, இது எல்லாமே அவங்களுக்கு தெரியுது. ஒரு பர்சனுக்கு ஒரு லைஃப்பில் எப்படியெல்லாம் லைஃப் பார்ட்னர் வேணுமோ அந்த மாதிரி எல்லாம் நீங்கள் இருக்கீங்க. ஆனால் ஒரு டெஸ்டினின்னு சொல்லலாம், இந்த மாதிரியான ஒரு சுச்சுவேஷனில் நிற்கிது. அவங்க வேறு எதுலேயோ ஸ்டக் ஆகி இருக்காங்க, அவங்களால எந்த ஸ்டெப்பு எடுக்க முடியல. ஓகே, சிலர் எனக்கு தோன்றது சிலர் ஸ்டெப்பு எடுக்க முடியலையா, இல்லை அவங்க எடுக்கிறதுக்கு ரெடியாக இல்லையா, எஃபர்ட் போடவோ ரிஸ்க் எடுக்கவோ அவங்க நினச்சா ஸ்டெப் எடுக்கலாம். பட் என்ன எது தடுக்குதுன்னு தெரில. ஃபேமிலி பிளாக்கேஜாக இருக்கலாம், அவங்க ஒரு ஃபேமிலி, அவங்களுக்கு சில்ட்ரன் அந்த மாதிரி இருக்கலாம், ஆர் சம்திங் வேறு ஏதாவது அந்த மாதிரி ஒரு அவங்கனாலே வந்து இமோஷ்னலாக உங்கள்கிட்ட அட்டாச் ஆக பயப்படலாம்.
ஓகே, அவங்களுக்கு சப்கான்சியஸில் இதெல்லாம் ஸ்ட்ராங்காக இருக்குது. இன்னும் கான்சியஸில் இதெல்லாம் தெரியணும். சில விஷயங்கள் மேபி அவங்களுக்கு தெரியலாம், பட் ஆழ் மனசில் இருக்கிறலாம் வந்து இன்னும் அவங்களுக்கே புரிதல் இல்லை. என்ன நடக்குதுன்னு அவங்களுக்கே புரிதல் இல்லாமல் தான் போயிட்டுருக்காங்க. ஸோ இதுதான் ஓவராலாக அவங்க உங்கள் பர்சன் அவங்க டீப்பாக என்ன நினச்சிக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிறதுக்கான எனர்ஜி. உங்கள் பர்சனோட டீப் ஃபீலிங்ஸ் என்ன, ஆழமாக அவங்க என்ன அவங்க மனசில் இருக்குன்னு பார்த்தோம். இப்போ உங்களுக்கான கைடன்ஸ் என்னன்னு பார்த்துடலாம். யூனிவர்ஸ் வந்து உங்களுக்கு என்ன கைடன்ஸ் கொடுக்குறாங்க? ஏன்னா நிறையா பேர் கண்டிப்பாக நெகட்டிவான தாட்டில் தான் இருப்பீங்க, நிறையா வழி வேதனையில் இருப்பீங்க. ஸோ கைடன்ஸ் கண்டிப்பாக நம்ம பார்க்கணும். இது உங்களுக்கு கொஞ்சம் ஒரு பாசிட்டிவாக உங்கள் அடுத்த ஆக்ஷனுக்கோ உங்களை அடுத்த லெவலுக்கு எடுத்துகிட்டு போகிறதுக்கு இது யூஸ் ஆகும். ஸோ யூனிவர்ஸ் வந்து உங்களுக்கு என்ன கைடன்ஸ் கொடுக்குறாங்க இந்த ரிலேஷன்ஷிப் பற்றி? யூனிவர்ஸ்கிட்ட ப்ரே பண்ணிக்கோங்க. ஓகே, உங்கள் மனசு ரொம்ப அலப்பாஞ்சிக்கிட்டு இருக்கு. ஓகே, உங்கள் மனசு வந்து உங்களால் கண்ட்ரோல் பண்ண முடியாத அளவுக்கு நிறையா யோசிக்கிறீங்க, நிறையா ஓவர் திங்க் பண்ணுறீங்க. இமோஷன்ஸ் வந்து ரொம்ப ஹெவியாக இருக்குது. ஓகே, அதை கண்ட்ரோல் பண்ண பார்க்குறீங்க, பட் கண்ட்ரோல் பண்ண முடியாமல் சிலர் அழுகலாம், நிறைய நெகட்டிவிட்டி இருக்குது. அண்ட் ரொம்ப பொசசிவ்னஸ் வந்து வேணாம். மேபி அவங்க தேர்ட் பார்ட்டி கூட இருக்காங்க, இல்லை உங்கள் லைஃப்பில் இல்லாமல் இருக்காங்க அப்படின்னா அந்த பொசசிவ்னஸ் இல்லாமல் ஜஸ்ட் விட்டுருங்க. ரொம்ப இமோஷன்ஸை வந்து ரொம்ப கண்ட்ரோல் பண்ணுறீங்க. சிலர் வந்து அழுகையை கண்ட்ரோல் பண்ணுற மாதிரி தெரியுது. இந்த பர்சனை நினைக்கவே கூடாது அப்படின்ட்டு ஓகே இந்த பர்சனை மறந்துட்டு போயிடணும்னு நினைக்கிறீங்க, பட் உங்களால் முடியல. இமோஷன்ஸை ரொம்ப கஷ்டப்பட்டு ஹோல்டு பண்ணிகிட்டு இருக்கிற மாதிரி தெரியுது. அழுகணும்னு நினச்சா தனிமையில் அழுதுருங்க, எவ்வளோ முடியுமோ அவ்வளோ அழுதுட்டு அடுத்தது என்னவோ ஜஸ்ட்டு ஒரு 10 நிமிஷம் 20 நிமிஷம் அந்த மாதிரி அழுதுட்டு அடுத்தது என்னவோ அந்த வேலையில் வந்து ஃபோக்கஸ் பண்ண ஆரம்பிச்சிருங்க. உங்களுக்கு நெகட்டிவ் தாட்ஸ் வருதா, கஷ்டப்பட்டு நீங்கள் இல்லை நெகட்டிவாக இருக்கேன் பாசிட்டிவாக மாறுன்னு அந்த பாசிட்டிவ் தாட்ஸ்க்கு உங்களையே மாற்ற பாருங்கள். நெகட்டிவிட்டியோடையே இருக்காதீங்க. நீங்கள் உங்களையே மாற்றிட்டு இருக்கீங்க. நீங்கள் இந்த பர்சனை பார்க்குறதுக்கு முன்னாடியோ இந்த பர்சன் கூட இருக்கும் போதோ நீங்கள் வேறு மாதிரியான ஒரு பர்சன், ரொம்ப எனர்ஜெட்டிக்காக எல்லாரையும் அட்ராக்ட் பண்ணுற கேரக்டர், எல்லாரு கூட சந்தோஷமாக ஸ்பெண்ட் பண்ணுற கேரக்டர், உங்களை கம்ப்ளீட்டாக மாற்றிட்டு இப்போ ரொம்ப தனிமையில் இருக்கீங்க. நீங்களும் ஒரு வாழ்க்கையில் ஒரு எக்ஸைட்மெண்ட்டே இல்லாமல் உங்கள் டெய்லி ரொட்டீன் லைஃப் போயிட்டுருக்கே தவிர வாழ்க்கை எதை வந்து நோக்கி போகுது, இது என்ன ஃப்யூச்சர்னே தெரியாத ஒரு குழப்பத்தில் இருக்கிற மாதிரி இருக்குது. இதில் நிறையா எனர்ஜி அப்படி தான் இருக்குது. ஓகே, சம்டைம்ஸ் பாசிட்டிவாகிறீங்க, சம்டைம்ஸ் நெகட்டிவாக இருக்கீங்க. ஆன் அண்ட் ஆஃப்லேயே உங்களோட தாட்ஸ் வந்து போயிட்டுருக்கு. உங்கள் எனர்ஜி வந்து ஆன் அண்ட் ஆஃப்லேயே இருக்குது. பாசிட்டிவாக இருக்க ட்ரை பண்ணி எவ்வளோ முடியுமோ அவ்வளோ கொண்டு போக பார்க்குறீங்க. சடனாக அழுகிறது, சடனாக இந்த பர்சனை மிஸ் பண்ணுறது, பொசசிவ் ஆகிறது, வேல்யூ பண்ணாமல் போயிட்டாங்களேன்னு நினச்சி அழுகிறது, எனக்கு துரோகம் பண்ணிட்டாங்க அநியாயம் பண்ணிட்டாங்களே நினச்சி அழுகிறது, இந்த மாதிரி வந்து உங்கள் மனசு வந்து ரொம்ப காயப்பட்டிருக்கு. அதெல்லாம் வேணாம். இமோஷன்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப கண்ட்ரோல் பண்ணாதீங்க. முடிஞ்ச அளவுக்கு தனியாக இருக்கும்போது அழுதுட்டு அடுத்தது என்னவோ அந்த வேலையை பார்க்க ஆரம்பிச்சிருங்க. ஸோ போக 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 அந்த அழுகிறதையும் கம்மி பண்ணிக்கோங்க. அழுதுகிட்டே இருந்தால் அடுத்தது என்னன்னு பார்க்க முடியாது. ஓகே, ஸோ அதுலேருந்து வந்துடுங்க. நீங்கள் வந்து ஒரு அட்ராக்ட் பண்ணுற கேரக்டர், ஒரு இடத்துக்கு போனீங்கன்னா நீங்கள் தான் சென்டர் ஆஃப் அட்ராக்ஷனாக இருப்பீங்க. அப்படி இருந்த உங்களை தான் இப்படி வந்து இந்த ரிலேஷன்ஷிப் வந்து மாற்றிருக்கு. ஸோ இதுலேருந்து கற்றுக்கோங்க. கற்றுக்கிட்டு ஒரு குயின் எனர்ஜியில் நீங்கள் வர பாருங்க. ஓகே, இதுதான் வந்து அப்படி வந்தீங்கன்னா கண்டிப்பாக யூனிவர்ஸ் உங்களுக்கு ஒரு பிரைட்டான ஃபியூச்சர் தரும். உங்களுக்கு நிறையா சக்ஸஸ் இருக்குது. ஏன் கரியரில் மட்டும் நான் சொல்லலை, நீங்கள் யாரை ஆசைப்பட்டீங்களோ அந்த ரிலேஷன் வந்து உங்களுக்கு கிடைக்க சான்ஸ் இருக்குது. நீங்கள் பாசிட்டிவாகவே இருங்க, பாசிட்டிவாகவே ட்ராவல் பண்ணுங்கள். ஸோ இது கொஞ்சம் ஸ்லோவாக தான் ஆகும். ஓகே, கொஞ்சம் ஸ்லோவாக தான் உங்களுக்கு இது கொஞ்சம் கொஞ்சமாக மாறிட்டு இருக்கும். பட் பரவாயில்ல, ஸ்லோவாக மாறினாலும் உங்களுக்கு நல்ல ஒரு ஸ்டேபிளான ஒரு லைஃப், ஸ்டேபிளான ஃப்யூச்சர், சக்ஸஸ் ரிலேஷன்ஷிப்லேயும் சரி மற்ற எல்லா அபண்டன்ஸும் உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு நிறையா சான்ஸ் இருக்குது. யூனிவர்ஸோட பிளெஸிங் இருக்குது. ஸோ இதுதான் யூனிவர்ஸோட இன்னைக்கு கைடன்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு ரெசனேட் ஆச்சுன்னா மறக்காம என் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பர்சனல் ரீடிங் வேணும்னா எந்த தயக்கமும் இல்லாமல் என் வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணி பேசலாம். ஓகே, டேரோ கோர்ஸும் அவைலபிள். நீங்கள் அதில் வாட்ஸ்அப் நம்பருக்கு என்னை காண்டாக்ட் பண்ணுங்கள்.